பெண்கள் ஈஸியாக தொப்பை குறைக்கிறதுக்கு ஒரு குரு வித்தைங்க. சூரிய ஒளியில் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லைங்களா? இப்போ அதைத்தான் பார்க்க போகிறீங்க. பவுனம்மாவும் நானும் செய்யக்கூடிய ஒர்க் அவுட்டு. ஓகே, உங்களுக்காக 2 லைவ் வருது. அது இல்லாமல் ஃபேஸ்புக்கில் எடுத்து போடுற வெர்ஷன் இருக்குது. பார்த்து பலன் பெறலாம். ஸோ கொடுங்க என்ன திறமை சகோதர சகோதரிகளை. இப்போ பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான வாழ்வுக்கான 1200 மூச்சுக்கள் குரு வித்தை பயிற்சி. ஓகேங்களா? செஞ்சு வேர்க்க விட்டுருக்கேன். பவுனம்மாவும் முன்னாடி வாங்க, வேர்க்கிறது தெரியிட்டு நல்லா பார்த்துக்க. பவுனம்மாவும் நல்லா செஞ்சு வேர்க்க வச்சு வாங்க. இப்போ வாங்க வாங்க வாங்க, பொசிஷனை மாற்றிடாதீங்க. இப்போது அந்த டோரை பார்த்து நில்லுங்க. டோர் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சைடு பெல், இந்த 2 சைடுக்கான ஒர்க் அவுட்டு லைவில் கொஞ்சம் ஒட்டி வாங்கம்மா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, பவுனம்மாக்கு இப்படி திருப்பி கொடுப்பேன், அவங்க வாங்குவாங்க. அந்த பக்கம் திருப்பி கொடுக்கணும். இப்படி வாங்கியெல்லாம் இங்கே பாருங்கள், உடம்பு நல்லா திரும்பணும். அப்படி சுற்றி கொடுங்க. இது பாருங்கள், அவ்வளோதான். 2 கையிலையும் கொடுக்கணும், ஒரு கை இது பண்ணக்கூடாது. மூச்சு நல்லா இழுத்து கொடுங்க. ப்ரீத் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஒரு இதுக்கு ஒரு இதுமா அதிகமாக பண்ணக்கூடாது. கரெக்டாக ஒரு இதுக்கு இழுத்து ஒரு தாட்டி. அடுத்து இங்கே பாருங்க, அப்படியே கீழே குனிங்க. நல்லா குனிஞ்சிட்டிங்களா? டிக்கி முடிச்சிடாதீங்க, கீழே இழுக்க. இப்போ கொடுங்க. இதை இங்கே இப்படி பாருங்க, இப்படி பிடிச்சி கொடுங்க. ஓகே, இப்படி வரையில இப்படி பிடிங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது. ஸோ இப்போ இங்கே பாருங்க, இப்போ நிமிந்து மேலே வாங்குங்க. அந்த பக்கம் குனிஞ்சு கீழே கொடுங்க. ஓகே, அவ்வளோதான். உங்கள் வளர்த்தி கொடுக்கணுமா? இந்த பக்கம் வாங்கணுமா? இப்போ இந்த பக்கம் கொடுக்குறேன். எப்படி வாங்குவீங்க? நீங்கள் இப்படி கொடுத்து இப்படி மேலே வாங்கினீங்களா? இப்போ இந்த பக்கம் மேலே கொடுக்குறேன், அந்த பக்கம் சுற்றி கொடுங்க. ஆப்போசிட். ஓகே, அவ்வளோதான். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா? இங்கே 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 இந்த சைடு. ஓகே, எல்லாத்துக்கும் தி பெஸ்ட் ஒர்க் அவுட்டு சன்லைட். சூரிய ஒளி தான் நம்மளுக்கு பிரதானம். ஸோ இது பாருங்க, தாய் கழுவிக்கு வேறு பட்டையை கலக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஸோ 64 வயதில் இதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க அப்படின்னு பண்ணுங்க. 1200 மூச்சுக்கள் விட்டு இந்த சூரிய ஒளி இளம் வெயிலில் விட்டு அவங்களோட மூட்டு உடல் சூடு போதுமா உடல் சூடு எல்லாம் ரெடி பண்ணி வேர்க்க வச்சுட்டு இப்போ இந்த சைடு பில்லுக்கான ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ நேரலையில் செய்யக்கூடிய காரணம் என்னென்னா, அவங்களுடைய ஸ்டெமினா எந்த அளவுக்கு ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ நேரலையில் செய்யலை தான். ஏன்னா இந்த ஒரே டிஷர்ட்டு தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஸோ ஒரு நாள் எடுத்து வச்சதையே தொடர்ந்து போடுறேங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இதை கட்டாயம் அவங்க கடைபிடிக்கிறாங்க. மற்ற நாளும் கடைபிடிப்பாங்க. உங்களுக்காக செவ்வாய் வெள்ளியில் பெண்களுக்கானதாக நம்ம போடுறோம். ஸோ இப்போ ப்ரோ விட்டமின் டி அப்படி உடம்புல அப்சர்வ் ஆகும். ஸோ முடிந்தவரை இந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு பண்ணக்கூடாது. நம்ம கண்ணியம் கருதி காட்டுறோம். ஸோ நீங்கள் உங்களுக்கான ப்ரைவசி இருக்கும் பட்சத்தில் இந்த வெள்ளைக்காரிகள்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி உடலை எந்த அளவுக்கு சூரியன்கிட்ட காட்ட முடியுமோ, சூரிய ஒளி வாங்க முடியுமோ வாங்கினீங்கன்னா தான் ப்ரோ வைட்டமின் டி கிடைக்கும். இந்த மாதிரி 7 எண்ணத்தை போட்டு பண்ணக்கூடாது. திஸ் இஸ் ராங் மெத்தட். ஓகே, வேறு வழி இல்லை. நம்ம பொது வழியில் காட்டையில் கண்ணியமாக காட்டணும். இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் இது பண்ணியில் சீலை இல்லைங்களா? ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி காட்டுறோம். ஸோ நீங்கள் ஒரு ப்ரைவசியான இடத்துல சன்லைட்டை நல்லா அப்ளை பண்ணுங்கள். முடியாதவங்க இன்றைக்கி தான் நீங்கள் ரொம்ப லேசான ஆடைகள்லாம் போடுறீங்களே, ஸோ அந்த மாதிரி பயிற்சி செய்யல லேசான ஆடைகளை போட்டாவது சூரிய ஒளியை உள்ளே அப்சர்வ் பண்ண விடுங்க.
ஜென்ஸு கோமணத்தை கட்டிட்டு கூப்புற படுத்துருங்க, மல்லாக்கா படுத்துருங்க. வெயில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜென்ஸு வந்து புதன் சனி, சரிங்களா? பெண்கள் செவ்வாய் வெள்ளி. ஸோ இப்போ இந்த சூரிய ஒளியில் பண்ணியாச்சா? இப்போ உங்களுக்கு கையோட வெரிகோஸ் வெயின். ஸோ இப்போ அவங்களோட இதை நம்ம பார்த்துடலாங்களா? திரும்புங்கம்மா. மேக்கப் பார்த்து இந்த பக்கம் வாங்க. முன்னாடி வந்து மேக்கப் பார்த்து அதில் கால் வச்சு பார்த்துக்க. கால் வச்சு ஓரம் இல்லை ஓரம் நான் பிடிச்சிக்கிறேன். என்ன பிடிச்சிக்கணும், குதிங்கால் மட்டும் முன்னாடி வேணும். ஓகேங்களா? இப்போது இந்த வெரிகோஸ் வெயின் இங்கே பாருங்கள். இந்த இடத்துல மட்டும் அப்படியே நில்லுங்க, கொஞ்சம் என்ன பிடிச்சிக்கலாம். இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, நரம்பு நல்லா பாருங்கள். இவங்களுக்கு மற்ற எல்லா இடமும் ரெடி ஆயிடுச்சு. இங்கே மட்டும்தான் நிறையா இருக்குது. அதாவது ஒர்க் அவுட் பண்ணையில் கொஞ்சம் அதிகமாக கூடி இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாயிரும். அதிக நேரம் நின்னாங்கன்னா இதாகிடும். ஸோ இந்த இடத்த இன்னும் அவங்க குணப்படுத்துறதுக்கு தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. ஸோ ரிசல்ட் எப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ இங்கே கூடுதல் தகவல் என்னென்னா, இப்போ இதற்கான ஒர்க் அவுட் அப்படியே கீழே வாங்கணும். இங்கே பாருங்க, ஒரு செங்கலை வச்சுக்கிட்டு மேலே நிமிருங்க அப்படியே. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது இங்கேருந்து பண்ணக்கூடாது, செவுத்தில் பிடிச்சிட்டு அவங்கள பண்ணணும். கட் பண்ணிட்டு பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு புரிதலுக்காக லைவில் தெரியட்டுன்னு. இதே வந்து படுத்துட்டு கீழே அவங்க மேலே காலை தூக்கி பண்ணையில் இது மறைஞ்சிடும். ஸோ இது ஏகதேசம் வந்துடுச்சு, 60% மேலே ரெக்கவரிக்கான ஸ்டேஜ் வந்துடுச்சு. ஆனால் இன்னும் வந்து சரியாக ஆகலை. தொடர்ந்து சன்லைட்டை கொடுத்து நம்ம எண்ணெய் எல்லாம் அப்ளை பண்ணி தொடர்ந்து பண்ணுவோம். இறங்குங்கன்னா இப்போ நான் அவங்கள ஓரத்தில் நிப்பாட்டி அந்த கரெக்டான கொஸ்டின் என்னங்கிறத எடுத்தும் போடுறேன், பார்த்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து பார்த்து பலன் பெறுங்க உங்களது சுய விருப்பத்தின் பேரில். ஸோ பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. சூரிய ஒளியில் செய்கிறது இன்னும் நிறையா வருது. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை போடுங்க, ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் உங்கள் குரு, உங்கள் பவன் அம்மாவுடன். நன்றி, வணக்கம் மக்களா.